1053 வரைக்கும் போட்டோஸ் எடுத்துருக்கோம். ஆனா இந்த Black ஒருத்தங்க vlog எடுத்திருக்காளே அதெல்லாம் ஃபேஸ்ல கேக்குமோ நான் கவனிக்கவே இல்ல. பரவாயில்ல. ஹாய் மக்களே, நாங்க பாத்தீங்களா இந்த ஜூடியோ கடையில வந்து ஸ்கூல் போனா அம்மா பாட்ட சொல்லாமே போங்க, சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஓரம் நொச பண்ணாங்க. ஏ மழை ரொம்ப அழகா இருக்குல்ல மக்களே. வணக்கம் எல்லாருக்கும். இந்தாங்க உங்களுக்கு பூ. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு டே அவுட் எடுத்து என்னோட ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே வந்து நாளைக்கு. நான் வந்து அவளுக்கு கிஃப்ட் வாங்கணுங்கிறதுனால அவளே வந்து எனக்கு ஜீன் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னான். சரி அவளே கூட்டிகிட்டு வந்து எடுக்கிறதா இங்கே ஹைலைட். அவளே அங்கே தான் சுற்றிட்டு இருக்கா. ஸோ அவளை கூட்டிகிட்டு இப்போ ஸ்டூடியோக்கு போகலாம் அப்படி சொல்லி காலையிலே கோயம்புத்தூர் ஸ்டூடியோக்கு வந்தேன். எல்லாரும் வந்தோம். அவதான் அந்த பர்த்டே கேர்ள் ஹாய் சொல்லு. வந்து அப்படிதான் நிப்போம். இவதான் அந்த பர்த்டே கேர்ள். இவளுக்கு தான் நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம். ஸோ அந்த இப்போ நாங்கள் என்ன ப்ராப்ளம்னா லக்ஷ்மி மில்ஸ் வந்திருந்தோம். ஆனால் எல்லாமே க்ளோஸ்டு. ஸ்டூடியோ க்ளோஸ்டு, வெஸ்ட் சைட் க்ளோஸ். 11க்கு தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க போல். இப்போ 10 ஆகுது. இன்னும் 1 hour இருக்குது. சரி லூலு மால் வந்து திறந்து தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக லூலு மால் போயிட்டு இப்போ நாங்கள் 5 பேர் லூலு மால் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது காந்திபுரம் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு ஐடியா இல்லை. அங்கே பாருங்க நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, காட்டுறேன். நாங்கள் தான் இப்போ நடந்து லூலு மால் போயிட்டு இருக்கோம். ஆண்டி இவ பேர் மந்திரா, இவ பேர் விஜயலட்சுமி. நாங்கள் இப்போ லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கோம். தூரமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி தூரம் தான். இந்த வழியா எனக்கு போனதில்லை. ஸ்டூடியோலேருந்து பார்க்கலாம். 1053 வரைக்கும் போட்டோஸ் எடுத்துருக்கோம். ஆனா இந்த Black ஒருத்தங்க vlog எடுத்திருக்காளே அதெல்லாம் ஃபேஸ்ல கேக்குமோ நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல. இப்போ ஆக்சுவலி நாங்கள் நடுவில் நிறுத்தி இப்போ வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்துருக்கோம். அவ்வளோக்காருங்க டக்குன்னு நாங்கள் பாருங்களேன் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னதான் நீங்க எரிஞ்சு சப்ஸ்கிரைப்ஸா இருந்தாலும் ஸ்ரீட்ராஸ்க்கு வந்து நாங்க லூலு மால் தான் போறதா பிளானா இருந்தோம். ஆனா இப்ப நடுவுல வந்து 10க்கு இங்க வந்தோம். ஆனா 10:53 பாச்சு. அது வரைக்கும் போட்டோஸே எடுத்துட்டு இருந்தோம்னா இப்ப பாருங்க அவ்வளவு நேரம் போட்டோவே எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் நடுவுல இங்கே எதுக்கு 11 திறந்துருவாங்க, நம்ம இங்கே உட்காந்துட்டோம். லூலு போறோமா என்னன்னு யோசிக்கல. நாங்க இப்ப வரைக்கும் உட்காந்து லிவிங் த மூமெண்ட்ல இருக்கோம். சாரி கைஸ், அவன் நடக்க மாட்டா, லூலு வரைக்கும் வர மாட்டா. அதனால வந்து இப்ப நடுவில் சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பிளான்னு தெரியல. அப்படியே டேரக்டா ஸ்டூடியோ போயிட்டு காந்திபுரம் போவோம்னு நினைக்கிறேன். எரின் டாக்கிஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைபர் சாப்பிடுங்க. நேரத்துக்கு ஃப்ரெண்டோட டிஃபன் பாக்ஸ்னாலும் பரவாயில்ல சாப்பிடும். அங்கங்க பறந்துட்டு இருக்கு. டிஃபன் பாக்ஸ் மித்ரா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சத்தமா பேசணும். ஆல்ரெடி என் போன்ல ஒன்னும் கேட்காது. நீ வந்து சொல்றது அப்படி கேட்க என்னக்கா சொல்றது. அதனால என்னதான் நடந்தாலும் சாப்பிடறத விட மாட்டான்னு சில பேர். ஆக்சுவலி இனிமேல் டீசெண்டா இருப்பேன். எப்படின்னா நீங்க வந்துட்டு காலேஜ் படிச்சாலும் அடிக்கடி லீவ் போட்டு சுத்துங்க. ஸ்கூல் போனா அம்மா பாட்ட சொல்லாமே போங்க, சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஓரம் நொச பண்ணாங்க. புதுசா ஒரு போன் வாங்கினேன். ஆனா சத்தியமா எரின்ட்டு சொல்ல, ஏன்னு எனக்கே தெரியல. என்னைய வச்சு ஒண்ணு காமெடிக்கு அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்லாம் இல்ல. சரி மூடிட்டு காமி. என்ன பில்டப் பல்லேலக்கா. ஏய் வேற பாட்டு போடு. வேற அது கேண்டிடா பண்ணணும். நாங்க கூட பேசுவோம். போட்டுறேன் தெரியாது. நாம சிரிக்க அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் டே வரவே மாட்டேன். சக்சஸ்ஃபுல்லா ஜூடியோ வந்துட்டோம். திறந்துட்டாங்க. நாங்க இங்கே டைம் பாஸ் பண்ணி ஜூடியோ திறந்துட்டாங்க. சரி உள்ள என்ன நடக்குன்னு காட்டுறேன். ஹாய் மக்களே, நாங்கள் பார்த்தீங்களா இந்த ஜூடியோ கடையில் வந்து இதில் வந்து எடுத்துட்டு இருக்கோம். Hope you like this. Yeah. Bye. Bye.
மணி இப்போ 12:53 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு பெருசாக பிடிக்கல, ஒரு ஜீன் மட்டும் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு பிடிக்கல. ஸோ அப்படி உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட் காந்திபுரம் போய் அங்கே ஏதாவது எடுப்போம்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னு தெரியல, ஒன்று சாப்பிட்டு போவோம். இப்போ வரைக்கும் என்ன பிளான்ல நம்ம யாரும் நிறைய எடுக்கவும் இல்லை, பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஜூடியோவில் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். அவளுக்கு ஒரு ஜீனு, எனக்கு ஒரு சாக்ஸ் மட்டும் தான் வாங்கினேன், வேறு எதுவும் பெருசாக வாங்கல. இப்போ எஸ்எஸ் போய் சாப்பிடலாம். எஸ்எஸ் பிரியாணி இங்கே கோயம்புத்தூர் காந்திபுரத்தில், ஸோ அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு நிறைய மூடு மாறினாலும் மாறும் மக்களே, நாங்கள் ஊஞ்சலாடுவோம். ஸோ எஸ்எஸ் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எஸ்எஸ் போயிட்டு என்ன ஆகுது, அங்கே எப்படி இருக்கு சாப்பிட்றது அதெல்லாம் சொல்கிறேன். பாய். நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு கிளம்பிட்டு. இப்போ புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க. இவர் எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாரு இப்போலேருந்து. திரும்புங்க, நல்லா ஆட்டா தானி திரும்ப. ஐயோ இப்ப திரும்ப. மழை ரொம்ப அழகா இருக்குல்ல மக்களே. நாங்க அப்படியே பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இன்னும் ஆக்சுவலி பஸ் ஏறணும்னு சொன்னோம்ல, இன்னுமே ஏறல. இன்னும் இப்படியேதான் நின்றுட்டு இருக்கோம். அந்த மழை ரொம்ப அழகான கிளைமேட், செம்ம கிளைமேட்டா இருக்கு. நீங்களே பாருங்க. ரொம்ப ட்ரெயின் ஆகி நான் முதல்ல வீடியோ எடுக்கும் போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு. ஸோ அதனால போயிட்டு இருக்கோம். நடக்கணும் ரொம்ப தூரம். நடந்து வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுதான் கைஸ் அந்த எஸ்எஸ் பிரியாணி நான் சொன்னேன்ல, அந்த எஸ்எஸ் பிரியாணி. இது நிறைய கோயம்புத்தூரியன்ஸ்க்கு ஒரு எமோஷன் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கேங். கைஸ் எல்லாம் டக்குன்னு பாருங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லிஃப்ட்ல இருக்கோம். 4:40 ஆயிடுச்சு மக்களே. நாங்கள் 10 o'clock வந்தோம். இப்போ 4:40 ஆயிடுச்சு. இப்போ தான் கரெக்டாக ஒரு ப்ராப்பர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? இவன் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறா காலையிலேருந்து. நான் பாட்டுக்கு சிவனே இருந்தாலும் இருந்தேன். என்ன ஏன்டா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான்னு ஒருத்தன், நான் ஃபோனை பார்க்குறேன்டான்னு ஒருத்தி, நான் பாட்டுக்கு இருக்கேன்டான்னு ஒருத்தன். இதில் நான் என்ன பண்ணுறது? ஒருத்தி எங்கன்னே தெரில, அவள் எங்கன்னு தெரில சத்தியமா. நாங்கள் 2 பேரும் ஒரு ட்ரெஸ்ஸு ஒருத்தி போட்டுட்ருக்கா. அதை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மாற்ற நாங்களும் வந்து அதுக்கு ரேட்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி நான் தான் செலக்ட் பண்ணேன், அது வேறு விஷயம். ஒரு ட்ரெஸ்ஸே நான் தான் செலக்ட் பண்ண மக்களே, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வருவா, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு வருவா. நாங்கள் அதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும். எதுனா இருந்தாலும் உட்காந்துட்டு டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த ட்ரையல் ரூம்குள்ளே போய் இந்த 1000 ட்ரெஸ்ஸையும் அவளை போட்டேன். பாதி தான் அந்த அக்கா அடுக்கிட்டாங்க. இது அழகா இருக்குடி, உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா. பக்கத்துல காட்டுனே என்னோட எரின் ஸ்டாக்கிஸ் நேயர்களுக்கு பாருங்க. அவங்க என் ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன பண்ண. ஹலோ மக்களே, இப்போ நாங்கள் வந்து ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு கடை அந்த வழியிலே வந்து காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்லேயே வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி திங்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே என்ன வாங்க போகிறோம் அப்படின்லாம் தெரியல. சும்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். ஜாலியாக சுற்றி பார்த்து எல்லாம் என்ன வாங்க போகிறோம்னு ஐடியா இல்லை, பட் பார்க்கலாம். வாங்கிக்கோங்க.
இந்த பிங்க் ஆர் திஸ் ப்ரௌன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு இந்த கடையில். ஆக்சுவலி நிறைய பிக்கியா நிறைய கலெக்ஷன் நீங்க எடுக்கலாம். அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி எங்களோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. எல்லாமே டன். நாங்கள் காலையில் 10 o'clock வந்துட்டு இப்போ டைம் என்ன 8 கிட்ட இருக்கும். அவ்வளோ நேரம் என்ன பண்ணணும் ஐடியாவே நான் பண்ணோம். சொல்லு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் திருப்பூர் பஸ் ஏறிடுவோம். அவங்களும் டைரெக்டாக கிளம்பிட்டு போயிடுவாங்க.